முக்கியமான அறிவிப்பு. நிகழ்ச்சியுடைய செலவுகள் நாங்கள் நினைச்சதை கொஞ்சம் தப்பாக நடந்து போச்சு. ஏறக்குறைய ஒரு 60,000 ரூபாய் பற்றாக்குறை ஆயிடுச்சு. ஒரு ஃபோன் நம்பர் ஜிபே நம்பர் அப்படியே கொஞ்சம் குறிச்சிங்க. ஜிபே நம்பர் தரோம். உங்களால் முடிஞ்ச நன்கொடை முடிந்ததை கொடுங்க. பெருசாக தரேன் கொஞ்சமாக கொடுங்க. ஒருத்தர் 100 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னார், வேணான்னு சொல்லிட்டோம். ஒருத்தர் 100 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னார், வேணான்னு சொல்லிட்டோம். அது தரது தானே, 100 கோடி தரது. அதனால நம்பர் இல்லையா, 944 ஸ்கேனரும் இருக்கு. நம்ம சொல்றீங்க 94456757801. தமிழ்ல சொல்றேன் 94456757801. 94456757801. நல்வினை விஸ்வாசி வரும். என்னுடைய ஜிபே நம்பர் தான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நன்கொடை கொடுங்க, நிதி கொடுங்க. கிள்ளி கொடுக்காதீங்க, தாராளமாக அள்ளி கொடுங்க. எவ்வளோ வேணாலும் கொடுங்க. கொடுக்குற அனைவருக்கும் வரவு செலவு கணக்கு வந்துடும். கொடுக்குறவங்களுக்கு மட்டும் வரவு செலவு கணக்கு வந்துடும். நன்றி நன்றி நன்றி. பேர் அப்படியே வச்சு எழுதி கொடுத்துருங்க. வழக்கத்தை 2000 ரூபாய் கொடுத்துருங்க. நன்றி. பேர் மட்டும் எழுதி கொடுத்துருங்க. தயவு செஞ்சு காசா தரனால என் கையில் கொடுத்துருங்க. காசா தரனா என் கையில் கொடுத்துருங்க. ஆனால் ஒரு சீட்டோட கொடுத்துருங்க. சென்னை மாவட்ட 10 ரூபாய் சார்பா 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நாமக்கல் மாவட்ட 10 ரூபாய் சார்பா 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மனித உரிமை அமைப்பு அவசரம் அப்படியே கொடுக்குறவங்க ஒரு துண்டு சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க. சேலம் கன்சூமர் அமைப்பு 1500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மீண்டும் நம்பர் சொல்றோம் 9445675801. முன்னாடி ஸ்கேனர் இருக்கு. நன்றி. நிகழ்ச்சி தொடர்கின்றன. அடுத்த அமர்வு மிக முக்கியமான அமர்வு. தொண்டு நிறுவனங்கள் சென்னை செல்லப்பிள்ளை, என்னுடைய செல்லப்பிள்ளை சாலமன், நாயிலின் காதலன், தெருநாயிலின் காதலன். எம்எல் ரவி, மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி கட்சி 1000 ரூபாய். நன்றி. என் ராஜா, திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர். பொதுச் செயலாளர் பேசவே ஒரு சிறிய தொகை ஜிபே பண்ணிட்டேன். ஒரு 1500 ரூபாய் பண்ணிட்டேன். நன்றி. அடுத்ததாக இந்த அமர்வில் நம்முடைய RS ஸ்ரீதர், ஆல் இந்தியா ஹியூமன் ரைட்ஸ் RS ஸ்ரீதர் அவர்களை சுருக்கமாக பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த அமர்வு முக்கியமான அமர்வு. என்ஜிஓக்கள், சேவை நிறுவனங்கள், சமூக அவர்களுடைய அமர்வு. இன்னும் யார் யாரெல்லாம் சாப்பிடாம இருக்கிறீங்க? சாப்பிடாம இருக்கிறவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. அப்படியே சாப்பிட்டு வந்துருங்க. ஒரு 8 பேர் தான் சாப்பிடாம இருக்கீங்க, சாப்பிட்டு வந்துருங்க. மற்ற எல்லாமே சாப்பிட்டாச்சு. வேலை விடுவதற்கு நேரம் இல்லை. இன்னும் நிறைய சமூக ஆர்வலர்கள் பேச வேண்டியிருக்கு. நிறைய பேர்த்த பேச விடாம இருக்கணும். யாராவது பேச விரும்புனா ஒரு துண்டு சீட்ல ஒரு பெயர் விவரம் எழுதி என்கிட்ட கொடுத்துருங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கிறேன். என்கிட்ட ஒரு துண்டு சீட் கொடுங்க, அதில் பாஸ்கர் கொடுத்துருங்க. கொடுத்தா அவங்களை பேச நிச்சயமாக அனுமதி இருக்கு. இந்த மேடை, இந்த நிகழ்ச்சி உங்கள் நிகழ்ச்சி. அடுத்தது மரியாதைக்குரிய இல்லை இவர் கூப்பிட்டு டாக்டர் லைன் KS அர்ஷப் அவர்களை விழிப்புணர்வு பேச முடியும். அனைவருக்கும் மதிய வணக்கம். உண்மையாகவே ஒரு நிகழ்வான ரொம்ப நெகிழ்வான ஒரு நிகழ்ச்சி தான். இவ்வளோ சமூக ஆர்வலர்கள் ஒன்று கூட்டுறது உண்மையாகவே ஒரு பெருமகிழ்ச்சிக்கான ஒரு விஷயம். அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் 10 ரூபாய் இயக்கத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சொல்லுவாங்க, இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் ஒரு நம்மளுடைய இந்த சொசைட்டிக்கு கண்டிப்பாக இருக்கணும். அந்த கான்ட்ரிபியூஷன், அந்த இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக அதுக்கான பங்கெடுப்புகள் 10 ரூபாய் இயக்கம். நானும் நிறைய ஊடகங்களை பார்ப்பேன். எப்போவுமே 10 ரூபாய் இயக்கம் எப்போவுமே அந்த ஆர்டிக்கான அவேர்னஸ் கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. உண்மையாகவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு சாமானியர்கள் தன்னுடைய உரிமைகளை பெற வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நிறைய சட்ட ரீதியாக சில விஷயங்களை காண வேண்டியிருக்கு. அதில் வந்து இந்த ஆர்டிஐன்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதில் வந்து இந்த 10 ரூபாய் இயக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது ஆர்டிஐ அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அது உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய அவங்க ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்து பண்ணுறாங்க. அது சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களுடைய அந்த பாதுகாப்பு வந்து ரொம்ப உண்மையாகவே பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கான முன்னெடுப்பை எடுத்த இந்த 10 ரூபாய் இயக்கத்துக்கு இந்த நன்றி கூறி, எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி உழைப்பேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சாந்தி கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளையுடைய சகோதரி தோழமை சசிகலா அவர்களை சுருக்கமாக பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சசிகலா அவர்கள் அடுத்த முறை பேசுறாங்க. விவசாயி அடுத்த முறை பேசுறேன். அடுத்த என்ஜிஓ சமூகம் மேல அடுத்த சிட்டியில பேசுறேன். விவசாயிகள் ஒட்டுமொத்த விவசாயம் சார்பாக ஒரே ஒருவர் மட்டும் விவசாயிகள் மன்னிக்க வேண்டும். விவசாயிகள் 10 ரூபாய்க்கு தலைவர்கள், அதனால நீங்க எங்களை மன்னிச்சிருவீங்க. ஒட்டுமொத்த விவசாயம் சார்பாக விவசாயி மூர்த்தி 2 நிமிடம் மட்டுமே பேசுவார். மரியாதைக்குரிய நீதிபதி அவர் வந்து கொண்டிருக்கின்றார். நிறைய பேர் பேச வேண்டியிருக்கின்றது. அனைவருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டிய இக்கட்டான நிலையில் நான் இருக்கின்றேன். இவருடன் இந்த அமர்வு முடிந்தது. அடுத்த அமர்வு சமூக ஆர்வலர் அமர்வு. அனைவருக்கும் வணக்கம். தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு அவர் பின் செல்வார் என்ற வள்ளுவன் வாக்கு கிணங்க நாம் இங்கு சமூக பாதுகாப்பு சமூக ஆர்வலர்கள் மாநாடு என்று அமர்ந்திருக்கிறோம். இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன? முதலில் ஒவ்வொரு மனிதரும் ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்க தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று கிராமங்களில் ஒரு கிராம நிர்வாக அலுவலர், அந்த நிர்வாக அலுவலரின் உதவியாளர், அந்த ஊராட்சி மன்ற செயலாளர், இவர்கள் 3 நபர்களை மாற்றி அமைத்தோமானால் தமிழ்நாடே மாற்றி அமைக்கப்படும். அடிப்படை ஊழல் எங்கு தொடங்குகிறது என்றால் அங்குதான் தொடங்குகிறது. நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு என்ன, நம்ம ஊருக்கு என்னவோ நடக்குது போயினே இருக்கிறோம். தயவு செய்து இங்கே வந்து ஒரு அத்தனை பேரும் அந்தந்த கிராமத்தில் நடக்கிற கிராம சபை கூட்டத்தில் கேள்வி கேளுங்க. தனியாக போய் கேட்காதீங்க, 10 பேரா சேர்ந்து போய் கேளுங்க. தெரிந்தோ தெரியாமலோ ராஜீவ் காந்தியின் பஞ்சாயத்து ராஜ் திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். நல்ல திட்டம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் நிதி வருகிறது. ஒரு ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் நிதி. அந்த நிதி எங்கே செல்கிறது? ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், அவருடைய அன்னக்கைகள், இவர்கள் எல்லாம் கொள்ளையடித்து அந்த கிராமத்துக்கு பட்டை நாமம் போட்டு செல்வதுதான் மிச்சம். இதை நாம் கேட்டு அந்த கிராமத்தை திருத்துவோமானால் அந்த கிராமம் தன்னிறைவடையும். இதேபோல் ஒவ்வொரு கிராமமும் தன்னிறைவடைந்தால் தமிழ்நாடு முழுமையாக தன்னிறைவடையும். இன்றைய ஆட்சியாளர்களும் சரி, கடந்த ஆட்சியாளர்களும் சரி, கொள்ளையடிப்பதற்காகவும் உலக வங்கியிலே பணத்தை பெற்று கொள்ளையடித்து அவர்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்கு தான் அரசியலுக்கு வருகிறார்கள். நம்முடைய நோக்கம் என்னவென்றால் பொதுமக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். ஒவ்வொருவர் வீட்டிலும் நீங்கள் வந்துகிற ஒவ்வொரு வீட்டிலும் 1000 பிரச்சனையோடு தான் வந்துக்கிறோம். யாரும் பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஒவ்வொருவரும் பிரச்சனையோடு தான் வரும். அதனால் கிராமந்தோறும் கலந்து கொண்டு கேள்வி கேட்க வேண்டும். அடுத்தபடியாக வட்டாட்சியர் அலுவலகம், வட்டார வளர்ச்சி அலுவலகம், கோட்டாட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், இந்த 4 அலுவலகத்திலும் 10 நபர்களாக கும்பலாக சென்று எங்கள் ஊருக்கு இதை ஏன் செய்யவில்லை, இந்த நபருக்கு இந்த சான்று ஏன் வழங்கப்படவில்லை, இது கேட்பதற்கு ஏன் லஞ்சம் கேட்கிறீர்கள் என்று விழிப்புணர்வோடு கேட்டால்தான் அவர்கள் திருந்துவார்கள். இன்றைய காலத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் பணம் தின்னும் கழுகுகளாக மாறிவிட்டார்கள். பணம் தின்னும் கழுகுகள். அவர்களுக்கு அரசாங்கம் கை நிறைய சம்பளம் கொடுக்கிறது, அதை பொருட்படுத்துவதில்லை. லஞ்சம் என்ற ஒரு பேய் பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறது. அவர்களை மாற்றுவதற்காகத்தான் சமூக ஆர்வலராக நாம் இன்று களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் நேற்று வியட்நாம் இயற்கை இடர்பாடு, நிலநடுக்கம், இந்தியா சார்பாக 40 டன் உணவுப் பொருள். இந்த உணவுப் பொருள் எங்கிருந்து வருகிறது? விவசாயி உற்பத்தி செய்கிறார். அரசு எடுத்தவுடனே 40 டன் விவசாய உணவுப் பொருள் வழங்குறான்னு சொல்லுது.
ஆனா விவசாயத்தை பூரா அழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்க இந்த உணவுப் பொருள் வரும்? முதல்ல வந்து அரசாங்கம் வந்து விவசாயத்தை வளர்க்கணும். எதுக்கோ இலவசம் கொடுக்குறீங்க. விதை நெல், மருந்து, இதெல்லாம் இலவசம் கொடுத்து விவசாயத்தை வளர்க்கறதுக்கு வழியை பாருங்க. நாம கேள்வி கேட்கவில்லை என்றால் நம்மளை சுத்தமாக அழிச்சிடுவாங்க இந்த அரசாங்கம். தயவு செய்து வந்து கேள்வி கேட்க தெரிஞ்சுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த ஒரு மாபெரும் சமூக ஆர்வலர்கள் மாநாட்டில் நுகர்வோர் அமைப்புகளுக்கும் மனித உரிமை மக்கள் உரிமை அமைப்புகளுக்கான அமர்வில் எங்கள் அமைப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, தலைமைக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்து, பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த மனிதநேய பண்பாளர் அன்பு சகோதரர் என்னுடைய பள்ளி தோழர் மரியாதைக்குரிய சமூக ஆர்வலர்கள் பாதுகாவலராக கேடயமாக இருக்கின்றார். அவர் பார்த்தீங்கன்னா மூர்த்தி சின்னது, உடம்பெல்லாம் போல, கீர்த்தி பெரியது. கை தட்டலாம்ல, கை தட்டலாம்ல. இல்ல, இன்றைக்கு இந்த மனிதனை பார்த்தால் தமிழகத்தின் அரசாங்கம் ஒரு பக்கம் அலறுகிறது, காவல்துறை அலறுகிறது. இந்த மனிதனை பார்த்தால் சட்டத்தில் இருப்பவர்களும் அலறுகிறார்கள். எல்லோரும் சமூக ஆர்வலர்கள் குதிகளிக்கிறார்கள். காரணம், சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு கேடயமாகவும் பாதுகாப்பாகவும் ஒரு மனிதர் கிடைத்து விட்டார் என்கின்ற நம்பிக்கை தமிழகத்தில் எல்லாருக்கும் கிடைத்திருக்கு. சாரிங்க, கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு திருவள்ளூர் வரைக்கும், இங்க கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு இங்க கடலூர் வரைக்கும் இந்த தமிழகத்துல சமூக ஆர்வலர்கள் எங்க எது நடந்தாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லாம இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு குரல் கொடுப்பதற்காக ராசிபுரம் ஒரு குரல் புறப்பட்டிருக்கின்ற தகவல் இன்னைக்கு இந்தியா முறையாக இருக்கிறது. அங்கிருந்து வந்து இந்த மண்டபத்தை பிடிச்சி, இந்த ரயில்வே மண்டபம் படிக்கும் போது நான் செல்வனுக்கு சொன்னேன், ஏதோ குறுகுறுக்குது நான்ட்டு, கண்டிப்பா எனக்கு விட மாட்டாங்கன்ட்டு. ஆனாலும் கொஞ்சம் கூட ஓயில சளைக்கல. நடு தெருவில் சாலையில மாநாடு நடத்துவோம் சொல்கிற புனி மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு சார். அனுமதி இல்லை சொன்ன உடனே எல்லாம் வீட்டுக்கு போங்க, மேலுக்கோட்டையில் உட்காந்து கல்லக்கா சாப்பிட்டு போகலான்னு சொல்ல, ரோட்ல உட்காந்து மாநாட்டை நடத்துவோங்கிற சோழ துணிச்சல் ஒரு தலைவனுக்கு வேணும். என் அருமை நண்பர்கள் அது இருக்கிறனாலதான் இந்த மாநாடு மிகப்பெரிய மாநாடாக இருந்திருக்கிறது. இங்க இருக்கிற எல்லோரும் பீனிக்ஸ் பறவை போல, பீனிக்ஸ் பறவை நெருப்பை திங்கும், நெருப்பில சாம்பலில் சுடப்பட்டாலும் மீண்டும் எழுந்து வருகின்ற ஆற்றல் பீனிக்ஸ் பறவைக்கு இருக்கிறது. இங்க இருக்கிற அத்தனை சமூக ஆர்வலர்களும் பீனிக்ஸ் பறவைக்கு சமம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த, இந்த அமர்வுக்கு வாய்ப்பு கொடுத்த 10 ரூபாய் இயக்கத்திற்கும் மாநில பொதுச்செயலாளருக்கும் அனைத்து தோழமைகளுக்கும் நன்றி நன்றி நன்றி. மேடையில் இருக்கும் ஆளுமைகள் தயவு செய்து மேடையை காலி செய்து அடுத்து சமூகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு பலத்த கைத்தட்டோடு அவளுக்கு வழிநடத்துவோம். வீட்டுலாம் பாருங்க, நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தணும். 5 மணி வரை நிகழ்ச்சி நடக்குது. திட்டமிட்டபடி நீதிபதி கர்ணன் கடைசியாக நிறைவுரையாற்றுகின்றார். அருமை நண்பர்களே, அடுத்த அமர்வு சமூக ஆர்வலர்கள், சமூக சேவை அமைப்புகள், என்ஜிஓக்கள், சேவை அமைப்புகளுடைய அமர்வு மிக முக்கியமான அமர்வு. ஏன்னா முதல்ல சமூக ஆர்வலர்கள் அப்படின்னா நம்முடைய என்ஜிஓக்கள் தான். இந்த அமர்விற்கு சென்னையை சார்ந்த அன்பு கருணை இல்லத்துடைய நிறுவனர் அன்புகுமார், இவரு ஊர்ல ரோடு ஆக்கிரமிப்பு பெட்சன், ரோடு ஒருத்தன் காம்பவுண்ட் கட்டிவிட்டான், ரோடை குறுக்காட்டி பெட்சன் போட்டாரு. வேகமா காலத்தால வீட்டுல புது இவர் அடிச்சாங்க, வீட்டுல புது அடிச்சாங்க. அதற்கு பிறகுதான் இவர் சமூக பணிகளை அதிகமாக செய்ய ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட அன்புகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முன்னிலை வகிக்க சித்ராஜ் மைசூரில் வந்திருக்கின்றார். லைட் ஆஃப் லா பத்திரிகையினுடைய எடிட்டர், இளைஞன். இவர் ஓய்வு பெற்ற காவல்துறை பணியாளர், தமிழகத்துடைய மிக பிரசித்தி பெற்ற வழக்கு, நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்துப்போம், யுவராஜ் வழக்கு, விஷ்ணுபிரியா வழக்கு, கோகுல்குமார் வழக்கு. அப்படி சொன்னாதான் தெரியும். கோகுல்குமாருக்கு கண்ணீர் விடுவதற்கு 1 கோடி பேர் இருந்தார்கள். யுவராஜுக்காக வாதாடுவதற்கு, சரி என்று வாதாடுவதற்கு 1 கோடி பேர் இருந்தார்கள். விஷ்ணுபிரியா என்ற ஒரு டிஎஸ்பி காவல்துறையை சார்ந்தவர் இவர் கொடுத்த மன அழுத்தத்திலே சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு பாடுபட்டதிலே, நியாயத்தை நேர்மையை நிலைநாட்டுவதற்கு பாடுபட்டதற்கு கொடுத்த அழுத்தம், அரசாங்கம் கொடுத்த அழுத்தம், சாதி வெறியர்கள் கொடுத்த அழுத்தம், சாதி மறுப்பாளர் கொடுத்த அழுத்தத்திலே ஒரு காவல்துறையுடைய உயர் அலுவலர் டிஎஸ்பி பெண் சமுதாயத்தை சார்ந்தவர் விஷ்ணுபிரியா என்பவர் தற்கொலை செய்யக்கூடிய நிலைமைக்கு உருவாக்கப்பட்டார். தற்கொலை செய்து கொண்டார். ஒரு யூனிஃபார்ம்ல ஒரு டிஎஸ்பி கேஸ நேர்மையாக விசாரிக்க தற்கொலை செய்து கொண்டார்கள். இந்த தமிழ் தேசத்துல, இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் சாதி வெறியனுக்காக போராடிய மக்கள் இருந்தார்கள், சாதி மறுப்பாளருக்காக போராடினார்கள். நியாயத்திற்காக போராடிய விஷ்ணுபிரியாவிற்கு எந்த நியாயமே நிற்கவில்லை. கூட ஒரே ஒரு மனிதன் கேள்வி கேட்டார்,
அவர் லைட் ஆஃப் லா எடிட்டர் ஐயா சித்ராஜ் அவர்கள். நீதி கிடைக்காது என்று தெரிந்தவரை கடைசி வரை விஷ்ணுபிரியா மாவட்டத்தில் நீதி கேட்ட ஐயா சித்ராஜ் அவர்களை முன்னிலை வைக்கவும் அண்ணன் அன்புகுமார் அவர்களை தலைமையேற்று வழிநடத்தவும் இந்த அமர்வை அன்போடு அழைக்கின்றேன். அண்ணன் அன்புகுமார் தொடர்வார். வணக்கம். சென்னை கொரட்டூர் பகுதியில் அன்பு கருணை இல்லம் அறக்கட்டளை நடத்தி வருகிறேன். நான் எனது பகுதியிலிருந்து பல அமைப்புகள் வந்திருக்கார்கள். அவர்களை அமர அழைக்கிறேன். வந்து மேடையில் அமருமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கவிஞர் திரு முப்பரி மோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம். மதுரவாயில் பசுமைக்குழு தமிழ்நாடு ஒன்றிணைக்கும் சேவையில் ஈடுபட்டுள்ள திரு கோபிநாத் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். புழலேடி அரங்கத்தேரி பாதுகாப்பு தலைவர் மனோகரன் ஐயாவை அன்புடன் அழைக்கிறேன். நேர்வழி வடியல் சங்கம் தமிழ்நாடு அரசு லஞ்சம் கொடுக்காமல் மக்கள் தேவையான பணிகளை செய்து கொள்ள விழிப்புணர்வு ஆலோசனை உள்ளார். அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அரியலூர் மாவட்டம் ஐயா திரு தியாகராஜன் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா அரியலூரில் 30 ஏரி அவர் டூர் வாரி இருக்காரு. மிகப்பெரிய ஒரு சேவை. அவருடைய மகள் ஃபாரின்லேருந்து பண்டுகள் அனுப்புகிறாங்க. 8 லட்சத்துக்கு மேலே பண்டு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ அவர் டூர் வாரிட்டு இருக்காரு. ஐயா மேடை இந்த பகுதியில் இருந்தால் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பை சார்ந்த ஜானகிராமன் ஐயாவை அன்புடன் அழைக்கிறேன். அரபத்தியேரி புழையிலேரி பாதுகாப்பு செயலாளர் சேகரன் ஐயாவை அன்புடன் அழைக்கிறேன். அரபத்தியேரி புயலேரி பாதுகாப்பு நண்பர்கள் திரு ஸ்ரீதர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தஞ்சை மகாதேவன் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்காரு. அவர் மிகப்பெரிய சேவை. ஆனால் ஏழை எளியவர்களுக்கு தெருவோரம் உள்ள மக்களுக்கு அவர் தினந்தோறும் உணவளித்து பாதுகாத்து வருகிறார். ஐயா அவர்களை மிக பணியுடன் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டி சார்ந்த இயற்கை மீது கற்றுக்கொண்ட இயற்கை ஆர்வலர் சமூக போராளி ஜெயராமன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டி சார்ந்த பத்திரிகையாளர் திரு ஜானகிராமன் ஐயாவை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். சென்னை அம்பத்தூர் சார்ந்த சமூக ஆர்வலர் இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பாளர் திரு ஐயா பெருமாள் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். சென்னை அம்பத்தூர் வேப்பம்பட்டி பகுதியில் இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பாளர் திரு ராஜி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆவணியாபுரத்தை சார்ந்த சேவை இலக்கண மதிப்புக்குரிய முனியவர் டி சரவணையா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் மக்கள் ஆணையம் பத்திரிகை திரு பன்னீர்செல்வம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் மக்கள் ஆணையம் செய்தியாளர் திருமதி கவிதா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது நமது அரங்கத்தின் சார்பாக மாநாட்டில் பெருமை தரக்கூடிய நிகழ்ச்சியில் முப்பரியமான மோகன் அவர்கள் மாநாட்டின் சிறப்பை கொஞ்சி விளையாடும் தமிழில்
வார்த்தைகளால் அழகிக்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். எனது பெயர் கவிஞர் முப்பரிமாண மோகன். முப்பரிமாணம் என்றது மனிதனோட மனநிலை. நம்ம ஃபஸ்ட்டு வந்திருப்போம் இந்த நிகழ்வுக்கு எப்படி நடக்குது என்னன்னு பார்த்தா, சாப்பாட்டுக்கு அப்புறம் கூட அரங்க நிறைந்த நிறைவாக இருக்குது. அதுக்கே நம்ம ஒரு கை தட்டிக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஆர்வமாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கேட்குற பழக்கமோ இந்த மாதிரி சமூகத்தை முன்னேற்ற பழக்கமோ எப்போ துவங்குதுன்னு பார்த்தா 3000 வருடங்களுக்கு முன்னாடியே துவங்கிச்சு. தொல்காப்பியத்தில் தொடங்கியிருக்காரு. வள்ளுவர் வந்து முக்கியமாக துவங்கி இருக்கிறாரு. அவர் வந்து அரசுக்கே 10 திருக்குறள் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு திருக்குறளையும் எப்படி இருக்கணும், அரசு எப்படி பின்பற்றணுங்கிறது. அந்த வள்ளுவருக்கு மணிமண்டம் வச்சப்ப அது அவரை பாராட்டி ஒரு கவிதை எழுதின அந்த கவிதையை உங்களின் அனைவரின் காதுகளுக்காக. தலைப்பு மருந்து. மருந்து ஒன்று இருக்குது, அது மருந்து ஒன்று இருக்குது, மருந்து ஒன்று இருக்குது, நம்மை காத்திட நம் கவலைகளை தீர்த்திட. வாரீர் கேளீர் பாரீர், முக்கணியின் சுவையை மிஞ்சும் எச்சுவைக்கு மேலான சுவையின் மருந்து. அனைத்துலக நாட்டவர்க்கும் அழிவில்லா அறிவினையே அறத்துடன் தருவதாலே உலக பொதுமறையானது இம்மருந்து. இதில் அன்புடனே அரணம் உண்டு, அறத்துடனே கல்வி கேள்வி விருந்து மருந்து நட்பு கூடா நட்பு காதல் முக்தி என அனைத்தும் உண்டு. இனி நீ அனுதினமும் வள்ளுவம் காட்டும் மொழியில் வாழ்வதாலே உலகம் உன்னை வணங்கிடுமே. உன் உயிர் மூச்சாய் வள்ளுவம் திகழட்டும், வாயில் தோறும் திருக்குறள் வெளியிடட்டும் அப்படின்றது. நாங்கள் வந்து எதிர்கால இந்திய கல்வி தொண்டு அமைப்பு, எங்களோட அமைப்பு 10 ஆண்டுகளாக செயல்பட்டுருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணோம், மாணவர்களை முக்கிய கல்வியின் மூலமாக தான் நாடு முன்னேறி இருக்கு, தமிழ்நாடு முன்னேறி இருக்கு, தென்னிந்தியா முன்னேறி இருக்கு. இந்தியாவே நம்ம பார்த்து தான் பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவு நம்ம வந்து முன்னேறிய சமூகம். இது வந்து வள்ளுவருக்கு அப்புறம் வள்ளலார் துவங்கினாரு. அவர் சொல்லுவார், எப்படி சொல்றாரு, ஒருமையுடன் தடுமலாடி நிற்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும் ஆரம்பிச்சு சொல்லிக்கிட்டே போவார். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் பல தலமோங்கும் கந்த வேலை தன்முக தூயமணி உண்முக செய்யும் மணியே அப்படின்னு வள்ளலார் சொல்லி அவர் ஒரு சிறந்த சமூக தீர்க்க வேண்டியார். விதை போட்டு அது விருட்சமா இன்னைக்கு அவரோட கொள்கைகள் என்ன சொல்றாங்க, மரம் வளங்க அப்படின்னு ஜீவகாரணத்தை பாருங்க. ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றப்ப கலாம் ஐயா வந்தார், அடுத்தது பாரதியார் வந்தார். எல்லாருமே வந்து ஒவ்வொரு 50 ஆண்டுகளுக்கும் 100 ஆண்டுகளுக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள் முன்னேற்றத்தை நோக்கியே பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப கலாம் ஐயாவுக்காக மரங்கள் நட்டாங்க. விவேக் ஐயா கூட இருந்தாங்க.